ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ப்ளே பாயிண்ட்ஸ்லேயே ஒரு ஒர்த்தான ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தா கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்ல. லோ மேட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ புதுசாக ஒரு ப்ளே பாயிண்ட்ஸ் ஈவெண்ட் போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்கள்கிட்ட கோல்டு ஆர் பிளாட்டினம் ஐடிஸ் வேணும். இல்லை நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்கள். ப்ளே பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணக்கப்புறம் பெக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஈவெண்ட் பெக்ஸில் காட்டும். இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு காட்டலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து இன்னும் ஒன்லி கோல்டு ஆர் பிளாட்டினம் டயர் அபோவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் காட்டும். ஸோ நான் சில்வரில் தான் இருக்கேன் இந்தியா ஐடியில். ஸோ எனக்கு அதனால் காட்டலை. ஆனால் என்கிட்ட லிங்க் இருக்குது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். ஆனால் நீங்கள் ப்ளே பண்ணணும்னா கன்ஃபார்மாக உங்கள்கிட்ட பிளாட்டினம் ஆர் கோல்டு ஐடி இருக்கணும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணணுமே அந்த டேரெக்டாக உங்களை ப்ளே பாயிண்ட்ஸ் பேஜுக்கு கூப்பிட்டு போயிடும். ரிஜிஸ்டர் டு என்டர்ன்னு இருக்கும். உங்களுக்கு மேலேயே காமிச்சிடும் கோல்டு ஆர் அபோன்னு சொல்லிட்டு. ரிஜிஸ்டர் டு என்டர் கொடுங்க. என் நேம் கேட்குது, விக்னேஷ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர் கேட்குது, ஒரிஜினல் நம்பரே கொடுத்துக்கிறேன். ஏஜ் கேட்குது, ஏஜ் கொடுத்துக்கிறேன். ஜெண்டர் கேட்குது, ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி அதுவே டிடெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கான்டாக்ட் மெயில் ஐடி எக்ஸ்ட்ரா கேட்கும், அதுவும் இதே கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் ஸ்ட்ரீட் அட்ரஸ் கேட்கும், கொடுத்துக்கோங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துக்கோங்க. என்னோடது கொடுத்துட்டேன், எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ நான் எதுக்கு ஸ்கிப் பண்ணுறேன்னா, இப்போ யூஎஸ் மற்ற ஸ்டேட்னால் நம்ம வீடியோவில் இதெல்லாம் காட்டலாம். ஸோ நம்மளோட பர்சனல் தான் கேட்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே ஃபில்லப் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நம்ம இது எதுக்கும் காட்ட தேவையில்லை. ஸோ அப்போ எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா போகாது சில சமயம். அதனால் நீங்கள் 91 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 91 போட்டுட்டு அப்புறமேட்டு உங்கள் ஃபோன் நம்பரை டைப் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குது. கரண்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூஸ் பண்ணுறேன்னா பிசி, ஆண்ட்ராய்டு ஃபோன், ஆண்ட்ராய்டு டேப்லெட் மூணுமே யூஸ் பண்ணுறேன். ரேட் கேட்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ரேட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவங்கள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் ரிஜிஸ்டரிங் சொல்லி எப்பயும் போலே வரும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அந்த அதுவே பார்த்தீங்களா டிக்கெட் அவைலபிள் 0ன்னு வருது. ஸோ உங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டுக்கு வந்து ப்ளீஸ் என்டர் யுவர் கோடுன்னு சொல்லி வருது. இந்த கோடு வந்து எங்கே கிடைக்கும்னா அவங்களே மேலேயே போட்டிருக்காங்க பாருங்கள், கூகுள் ப்ளே பாயிண்ட் சேலஞ்ச் சொல்லி என்டர் த ஹிடன் கோட் ஃப்ரம் த வீடியோ பிலோ அண்ட் கெட் சான்ஸ் டு த வின் சாம்சங் ஃபோன்ஸ் பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். Hey guys, let's check out some வீடியோ cars. ஓப்பன் பண்ணோன்னே வந்துருச்சு. ஏன்னா அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களாம் திருப்பி நம்ம வீடியோ பார்க்கறதுக்காண்டி. லெவல் அப் வித் ப்ளே. ஸோ ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சலாம் வருது. இப்போ ரெடீம் கொடுத்துக்கணும். ரெடீம் கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ போட்டேன் ப்ரோ நான் ப்ளே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. எப்போனாலும் நம்ம கோல்டு அல்லது பிளாட்டினம் ஐடிஸ் வேணும். இப்போ நீங்கள் பிளாட்டினம் ஐடியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஜிஎம்ஐ ஸ்டாச்சு தருவாங்க. இது பாருங்கள், என்ட்ரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க, 229. வின்னர் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 90 இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த சாம்சங் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஈவெண்ட்லேயே ஒர்த்து. பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ராவே தராங்க. அது பாருங்கள் என்ட்ரிஸ் வந்து 1576 இருக்குது. ஆனால் குவான்டிட்டி பாருங்கள் 80 தான் இருக்குது ப்ரைஸ் ரிவார்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளே பாயிண்ட்ஸு. பிளாட்டினம் ஐடியில் பார்த்தீங்கன்னா 5000 ப்ளே பாயிண்ட்ஸ் தராங்க. இது வந்து பாருங்களேன் ரிவார்டு குவான்டிட்டி வந்து 5000 இருக்குது. ஆனால் இப்போ என்ட்ரி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 612 தான் இருக்குது. ஏன் கம்மி என்ட்ரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஏன்னா இப்போ 5000 பாயிண்ட்ஸ்னால் நம்ம யூஎஸில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடலாம், லைஃப் டைம் செட்டில் பண்ணுறோம் அந்த மணிக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரொம்ப கம்மி தான். இதுக்கு வந்து 5000 பாயிண்ட்ஸை நீங்கள் இந்தியன் ருபீஸுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணுறப்ப எவ்வளோ வரும்னா 250 ருபீஸ் வரும். அதாவது 250 ரூபா வரும் பிளாட்டினம் ஐடிக்கு. இப்போ அப்படியே கீழே வாங்க, கோல்டு நம்பர்ஸுக்கு இருக்குது. கோல்டு நம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ ஏர்ட்ராப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பாருங்கள் என்ட்ரிஸ் ரிசீவ்டு வந்து 773 இருக்குது. ப்ரைஸ் குவான்டிட்டி 400 இருக்குது. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்குது, அதே ஃபோன் தான். டிஃப்ரென்ஸ் என்ன அங்கேயும் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரைஸ் குவான்டிட்டி வந்து 40 தான் இருக்குது. அங்கே ப்ரைஸ் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 90 இருந்துச்சு. செகண்டு பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரி பாருங்கள், என்ட்ரி வந்து 229 தான் இருந்துச்சு என்ட்ரி. இங்கே பாருங்கள் 2674 இருக்குது. ஸோ வந்து அதில் ஈஸியாக ஜெயிக்க சான்ஸ் அதிகம். இதில் கொஞ்சம் லக் அதிகமாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ப்ளே பாயிண்ட்ஸ் தராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ப்ளே பாயிண்ட்ஸ் தராங்க. 3000 ப்ளே பாயிண்ட்ஸ்னால் இதை நம்ம ரெடீம் பண்ணுறப்ப எவ்வளோ வரும்னா 100 பாயிண்ட்டுக்கு 5 ருபீஸ் வரும். ஸோ 3000 பாயிண்ட்ஸுக்கு எவ்வளோ வரும்னா 150 ருபீஸ் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் கம்மியாக தான் இருக்குது, 1300 தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு. அப்புறம் ரிவார்டு குவான்டிட்டியை பாருங்கள் அதிகமாக இருக்குது, 8000 இருக்குது. அங்கே 5000 இருந்துச்சு பிளாட்டினமில், இங்கே 8000 இருந்துச்சு.
சரி ப்ரோ இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் ப்ரோ, எப்போ ப்ரோ தெரியும் நம்ம வின்னா இல்லையான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மேலேயே கொஞ்சம் போட்டிருக்காங்க. இந்த கான்டெஸ்ட் ரன் ஃப்ரம் December 5th. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. December 18th முடிஞ்சிருமா. வின்னரை வந்து எப்போ சொல்லுவாங்கன்னா January 2 இப்போ சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டை வந்து மெயிலில் கொடுத்துருவாங்களாம் 30 daysக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து. ஸோ அவ்வளோதான் இந்த இந்தியன் ப்ளே பாயிண்ட்ஸ் ஈவெண்ட்டு. எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், எதையும் மிஸ் பண்ணாமல். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் கேமில் மணி ஸ்பெண்ட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கோல்டு ரெடி உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும் இந்தியாவில். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரெடி இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கோங்க நான் கேமுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இந்த ஈவெண்ட்டை நிறைய பேர் எனக்கு சென்ட் பண்ணி ப்ரோ அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நானுமே யூடியூப்பில் பார்த்தேன், இதை பற்றி யாருமே டீட்டெயிலாக போடலை. அதனால் நானும் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம இந்தியா ப்ளே பாயிண்ட்ஸை பற்றியுமே அப்பப்போ இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கலாம்.